அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் காட்சி தேதியில் மாற்றம். 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் மு. அருணா தகவல். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சி மே மாதம் 24ஆம் தேதி துவங்கி 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் எனவும் தகவல். இயற்கையில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம், தோட்டக்கலைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாக்கள் நடத்தப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன்படி வரும் மே மாதம் 17ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா அவர்கள் தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் 10ஆம் தேதி துவங்கும் 126வது மலர்கள் கண்காட்சி தொடர்ந்து 10 நாட்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக வைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சி மே மாதம் 24ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதிகளில் 3 நாட்கள் வரை நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இதனிடையே நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சுகாதாரமான குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும், நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வரவும் பயன்படுத்தவும் கூடாது எனவும் தெரிவித்தார். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் எதிர்வரும் மே மாதம் இறுதி வரை உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு வராத அளவிற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்கு நேற்று ஒரே நாள் மட்டும் 34,000 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மே மாசத்துல நம்மளோட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், டூரிஸ்டோட இன்ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கு. நேற்று மொத்தமே பொட்டானிக் கார்டன் கிட்டத்தட்ட 34,000 பர்சன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது வரும்பொழுது நம்மளுக்கு முக்கிய ஒரு சேலஞ்சாக இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் ஸ்பேன் தான். அந்த பிளாஸ்டிக்ஸை எப்படி கொண்டாடாமல் இருக்கிறது அப்படின்றதுக்காக நம்ம வருஷம் பண்ணுற ஏற்பாடு இந்த வருஷமும் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது ஒன்று. அந்த வாட்டர் ஏடிஎம்ஸ் நிறைய பேர் நம்மளை கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க, வாட்டர் ஏடிஎம்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றது. பட் எவ்ரிடே வந்து ஒவ்வொரு ஆஃபீஸர் ஒரு ஏடிஎம்க்கு ஒரு அதிகாரின்ற முறையில் போட்டு அவங்க டெய்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் தட் ஏடிஎம்மை போட்டு பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அந்த வாட்டர் ஏடிஎம் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறோம் தண்ணியை. அந்த தண்ணியில் ஈகோலை அந்த மாதிரி ஏதாவது பாக்டீரியா இருக்கா அப்படின்னு டெஸ்டிங் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து 3 months வந்து ட்வாட் போர்டு கொடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா, ஹெவி மெட்டல்ஸ் எதாவது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ மக்கள் வரும்பொழுது அந்த வாட்டர் ஏடிஎம்ல ₹5 காயின் போட்டு அவங்களுக்கு தண்ணி டெஃபினட்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து 5 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ உள்ளே வரும்போது தயவு கூர்ந்து ப்ளீஸ் ஹெல்ப் நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ப்ளீஸ் நாட் பிரிங் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். 10ஆம் தேதியிலேருந்து நம்மளோட மே 20th வரைக்கும் நம்மளோட ஃப்ளவர் ஷோ நடக்க இருக்குதுங்க. இந்த வாட்டி நம்ம 7 நாள்லேருந்து 10 நாளாக அட்வான்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்வான்ஸும் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து 17 சொல்லியிருந்தோம். தென் சப்சிக்வெண்ட்டாக எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுனாலையும் அண்ட் வேறு ஷோஸ் நம்ம நடத்த முடியாத காரணத்தாலையும் நம்ம வந்து 10th அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம்.